இல்லையா? எப்போதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேல் வைத்திருக்கிற மனதுருக்கமான கிருபையினால் தான். இல்லையா? இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் கிருபை நம்மோடு கூட இருக்கு. நாம் ஜெபிக்கலாம். சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. இயேசப்பா சொன்ன சாட்சிகள் எல்லாம் உமது நாமத்தின் மகிமைக்காக மாத்திரமே. அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நீ விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்த ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன் சொன்னேன். அதே போல வாக்கு மாறாத தேவன் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன். அதற்காக உனக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த நன்மைகளை இந்த நாளிலே அவங்க சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, உன்னை மகிமைப்படுத்தியிருக்கிறாங்க. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நீர் அவர்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இப்போது நாம் செய்திக்குள்ள ஒரு ஜெபத்தோடு கூட நாம் செய்வோம். வார்த்தை கொண்டு நடத்தபடியாக சொல்லிக்கிறோம். ஒரு பிள்ளைகளை அப்படியாக நிறுவனத்தினா பலர் கொடுக்கும்படியாக சொல்லிக்கிறோம். நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததிலே கடைசி பகுதி என்ன சொல்லுனாக்கா, மனதிற்கும் உள்ள தேவன். மேல எப்படி இருக்கிறாரு? இருக்கிறாரு. இப்போ நீங்க லூக்கா புத்தகத்துல 15வது அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு. 11வது வசனத்துல இருந்து வாசிச்சீங்கன்னா முடிய அதுதான், 32 வரைக்குமே அதுதான். ஆனா நம்ம பார்க்கணும், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். யார் சொல்றா? இயேசு வந்து சொல்றாரு. சொல்லும் போது ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இப்ப நாம பார்ப்போம், இந்த 19 உள்ள வசனத்தை முதல்ல நம்ம தியானிக்கிறோம். அவர்கள் யார்? அந்த 2 பேரும். இளையவன் என்ன செஞ்சானா, தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அல்லேலூயா. அப்பா கூட ஒருமித்து வாசம் பண்ண அவனுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இப்படிதான் இருக்கிறாங்க. ஏசப்பா கிட்ட எப்படி இருக்கிறாங்கன்னா, எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மாத்திரம் கொடுத்துருவேன். அல்லேலூயா. ஆனா கூடவே இருக்கிறது இல்லை. ஏசப்பா கூடவே ஒருமித்து வாசம் பண்ண யாரும் நிறைய பேர் விரும்புறது இல்லை. அல்லேலூயா. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு தேவைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அப்ப இவனுக்கு தேவை ஆண்டுடைய ப்ராப்பர்ட்டில இருந்து, சொத்துல இருந்து இவனுக்கு என்ன தேவை? ஆமா, எது எது வேணும் அதை மாதிரி கேட்டு பெற்றுக்கிறான். நம்ம ஏசப்பா ஐஸ்வர்ய சம்பந்தன், பெரிய பணக்காரர், பூமியும் நிறைவும் அவருடையது, பொண்ணும் வெள்ளியும் அவருடையது. அப்படிப்பட்ட தேவனிடத்துல கூடவே இருந்து அனுபவிக்கிறத விட்டுட்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த இளைய குமாரனை போல எனக்கு வேண்டியது மாத்திரம் கொடுத்துட்டு நான் போறேன். அல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது நீ கேட்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு நடந்த உடனே நான் போயிடுவேன். அல்லேலூயா. இப்ப அப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க. அவனா தரான், தகப்பனை நோக்கி ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை. அல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்தபடி அவன் அவனுக்குன்னு சொல்ல, 2 பேருக்குமே ஒரு நல்ல சொல்றீங்களா? ஆசையை கேட்கிறானே, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒருத்தர் பிரிச்சா இன்னொருத்தர் பிரிக்க முடியாது, சொல்ல முடியாதுல்ல. ஆனால் என்ன பண்ணிட்டாரு, அவரு 2 பேருக்குமே பிரிச்சு கொடுக்குறாரு. அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தார். சில நாளைக்கு பின்பு கொஞ்ச நாள் கூடவே இருந்திருக்கிறான். ஆதியில ரொம்ப அன்பா இருப்பாங்க ரொம்ப பேர். அல்லேலூயா. இருக்க நான் போனா பின்வாங்கி போயிடுவாங்க. ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விலகாதேன்னு ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்றார். ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்த அந்த வைராக்கியம்
சிலருக்கு மாத்திரம்தான் கூடவே இருப்பாங்க கடைசி வரைக்கும். அல்லேலூயா. சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, அதை விட்டு பின்வாங்கி போயிடுவோம். அத மாதிரி இவன் கொஞ்ச நாள் கூட இருந்தான். சில நாளுக்கு பின்பு இளையகுமாரன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். பக்கத்துல கூட இல்லை, அருகாமையில கூட நிக்கல அவன். அல்லேலூயா. தூரமா போறதுல என்ன தெரியுங்களா, சுத்தமா உலகத்து மத்தியில போயிடுது, பட்டுப்படாம கூட இருக்கிறது இல்லை. கொஞ்சம் ஆண்டுக்குள்ள கொஞ்சம் உலகத்தோட இருந்தா கூட சரி, ஏதோ பட்டுப்படாம பயப்படுறாங்கன்னு சொல்லலாம். சுத்தமா தூக்கி எழுந்துட்டு யார, ஏசப்பாவை எங்க போயிடுறாங்க, உலகத்துக்கு மத்தியில போயிடுறாங்க. அல்லேலூயா. தூர தேசத்துக்கு போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, சொத்தை பிரிச்சா கூட அப்பா அம்மா இருக்கிறாங்களே என்ன பண்ணுவாங்க, பக்கத்திலே வாசம் பண்ணுவாங்க. ஏதோ வயசாயிடுச்சு அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா என்ன ஆகுது அப்படின்னு பக்கத்திலே இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் தனியா விட்டுட்டு எங்கன்னா சம்பாதிக்கிட்டு எங்கன்னா ஊருக்குள்ள போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்பா அம்மா பத்தி யாருன்னா போன் பண்ணி சொன்னா கூட என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்து போன் பண்ணி திட்டுவாங்க. யார, அப்பா அம்மாவை. எனக்கு இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வருது, கொஞ்சம் ஒழுங்கா இருக்க கூடாதாங்க, ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போட்டுனே இருப்பீங்களா அப்படின்லாம் கூட சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு நல்ல சொல்லிங்களா, அது மாதிரி நடந்த செய்தியெல்லாம் கூட எனக்கு வந்திருக்குது, அதுக்கு சொல்ல வர. அல்லேலூயா. சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லாம சூழ்நிலையின் காரணமா பிரிஞ்சு போகும்போது கூட பக்கத்திலே இருப்பாங்க. டக்குன்னு போன் பண்ண என்ன பண்ண ஓடாது. ஒரு நல்ல சொல்லிங்களா. அல்லேலூயா. அதுதான் அரவணைப்பு ஆண்டவரோடு கூட இருக்கிறது. ஆனா சிலர் அப்புறம் தூரம் தூக்கி போட்டு போயிடுவாங்க. சபையாது அதுவாது, பண்டிகையாது அதுவாது, எனக்கு என்ன வந்துச்சு. இல்லையா, நான் உலகத்தை பதில சுத்தமா போயிடுறேன்னு போயிடுவாங்க சிலர். அப்ப எப்படி இருக்கும் அவங்களுக்கு, அந்த தாய் தகப்பன் எப்படி இருக்கும். ஒரு சில தாய் சொல்லி இருக்கிறாங்க நம்ம கிட்டே, அல்லையா அல்லையா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உழைச்சேன், ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளை என்ன சுத்தமா காரணல, அவன் இருந்தானா இல்லைனா போனா என்ன நமக்கு என்ன என்னவான். அந்த பிள்ளைக்கு என்ன ஒரு ஆபத்துனா கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாமா பிள்ளைங்க கூட, அதுக்கு நான் என்னமா செய்ய முடியாதுன்றாங்க யார், அம்மா அப்பா. ஒரு அல்ல சொல்லுங்களா, அந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்க தாண்ட வெறுக்கிற அளவுக்கு தாய் தாப்பிட்ட நடக்கிற பிள்ளைங்களா இருக்கிறாங்க. ஒரு அல்ல சொல்லுங்களா. அதான் பொல்லாதவர்களாகிய நீங்கள்ன்ற நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு, தாய் தாப்பெல்லாம் யாரா, பொல்லாதவர். எதனாவது ஒரு நல்லது செஞ்சாதான் தாய் தாப்பனும் கூட இருப்பாங்க. அது இல்லையா, ஒன்னும் நினைக்க மாட்டாங்க, ஐயோ நான் பெத்த பிள்ளை தானே, சின்ன வயசுல இருந்து நான் தானே அதை வளர்த்தேன், கழுத்து கூட நிக்காத இடத்துல ஒரு கழுத்துக்கு சுருக்கி கூட போட்டுருக்கலாமே. நல்ல சொல்லுங்களா, அதை நான் தானே வளர்த்தேன், இன்னைக்கு அது செய்யல அதை போய் கோச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மூளை கேட்டாரு. ஒரு அல்ல சொல்லுங்களா, பிள்ளைங்க தாய் மாமா பேசுவாங்க. அல்ல இல்லையா, அந்த மாதிரி நம்ம பேசவே கூடாது. கர்த்தர் கொடுத்த பொக்கிஷம் நம்ம வளர்த்தோம், அது வளர்ந்துச்சா, தூரம் இருக்குதா, நல்லா இருக்குதா, அவ்வளவுதான். நல்ல சொல்லுங்களா. அது என்ன செய்யலனாலும் என்ன செய்யக்கூடாது, அதை சபிக்க மாத்திரம் கொடுவே. அந்த மாதிரி யாரும் இருக்கிறதும் கிடையாது. ஒரு நல்ல சொல்லுங்களா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க வசனம், சில நாளைக்கு பின்பு அவன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே நல்ல ஜீவிகளை ஜீவிக்கல, துன்மார்க்கமாய் ஜீவித்தான். அவனை பத்தி செய்திலாம் என்னதான் வருது தாய் தாப்பனுக்கு, ஏன்டா அந்த பிள்ளை பெத்தெடுத்தோம் அப்படின்ற மாதிரி நிலைமை. அல்லேலூயா. அவன் பேர் தான் எதிர வருது, டிவில எல்லாம் வருது, ஊரை ஏமாத்திட்டான். அல்லேலூயா. பொண்களை வச்சு வேசித்தனம் பண்றான். யாருக்கு, அப்பா அம்மாவுக்கு செய்தி வருது, எதுக்கு, பணத்துக்கு. ஒரு நல்ல சொல்றீங்களா. அழிக்கிறான், பொண்ணுங்களோட சுத்துறான், இப்படிலாம் செய்தி வரும். எப்படி வந்திருக்கு ஆண்டவருக்கு யோசித்து பாரு. அல்லேலூயா. இதை நீங்க பார்க்கிறா 30வது வருஷத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஆஸ்தியை அழித்து போட்ட. அல்லேலூயா. யாருகிட்ட அழிச்சான், விபச்சாரி கிட்ட அழிச்சான் பணத்தை. அப்ப அந்த செய்தி எல்லாம் யாருக்கு வந்திருக்கோம், அப்பாவுக்கு வந்திருக்காங்க கூடவே. ஆனா ஒரு பிள்ளை மாத்திரம் என்ன செய்யறான், கூடவே இருக்கிறான். ரெண்டு பேருக்கு தான் பிரிச்சு கொடுத்தாரு. ஒரு நல்ல சொல்றீங்களா. மொத்தம் பிரிஞ்சு போயிட்டான். போனது இல்லாம ஆண்டோடைய நாமம் தூஷணப்படுற மாதிரி என்ன பண்றான், தாப்பனுடைய நாமம் மாதிரி வாழ்ந்து கொண்டு வருகிறான். ஒரு நல்ல சொல்றீங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இங்க வாங்க, அந்த வசனத்தை விட்டு 30க்கு
இவங்க 14வது வருஷத்துல எல்லாவற்றையும் அவர் செலவழித்து எல்லாவற்றையும் செலவழித்து ஒரு வழியா போச்சு எல்லாம். அந்த தேசத்தில் கொடிய மரணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறிப்பிடத் தொடங்கி அந்த தேசத்தில் ஒரு இடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த கொடிய குடியானவன் அவனை வயலில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அல்லேலூயா. ஒருத்தவங்க யார்ட்டையும் போய் ஒட்டிக்கலாம், வேலை எதனா கிடைச்சா போதும், சோறு கிடைச்சா போதும்னு ஒரு நல்ல சொல்லுவீங்களா? யாருக்கிட்ட வரத்துக்கு மனசு இல்லை, அவனுக்கு பயம். ஏத்துக்கிட்டோம் அப்பதான் வந்தா கூட சார் பண்ண பிள்ளைக்கார என்ன அல்லையா? அதனால என்ன பண்றான், போறதுக்கும் பயந்துக்கின்னு எங்கேயா வேலை செஞ்சு படிச்சுக்கலான்னு போறான். போனா ஒருத்தவன் அவனுக்கு என்ன வேலை கொடுத்தானா, வண்டி வைக்கிற வேலை. ஒரு நல்ல சொல்லுவீங்களா? வண்டி கூட வேலை செஞ்சா என்ன ஆகும், பன்றி காய்ச்சல் தான் வரும். ஒரு நல்ல சொல்லுவீங்களா? கொசுனால்தான் என்ன வருது, வியாதி பரவுது. அதுவும் பன்றி அதுங்களுடைய விஷம் தன்மை இருக்குத, அது அவ்வளவு மோசமானது. ஆனால் பன்றி காரியம் என்ன செய்யாத, சாப்பிடாத. பைபிளே சொல்லுது. பிரைட் ஃபீவர்லாம் வரும் அதுல. ஒரு நல்ல சொல்லுவீங்களா? அதனுடைய கழிவு இருக்கும், அது சுத்தமா இருக்காது. அது சாப்பிட்றதோ கழிவு தான் சாப்பிடுது. ஒரு நல்ல சொல்லுவீங்களா? என்னதான் வளர்த்தாலும் நாயை குளிப்பாட்டி நடுவுல வச்சா வாழைக்கருப்பு எங்க போவோம், அங்கதான் போவோம். ஒரு நல்ல சொல்றீங்களா? அததான் இதுவும் சாப்பிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அது கூட வாழ்ந்து இவனுக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லாம என்ன பண்ணா, அடுத்த வருஷம் பாருங்க. பன்றிகள் தின்னுகள் தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். அல்லேலூயா. சரி பசிக்குதேன்னு சொல்லிட்டு அந்த தவிட சாப்பிடலாம் அப்படின்னு போனா அதை கூட ஒருத்தன் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். டேய் வண்டிக்கு போன நீ என்னடா சாப்பிட்றான், வேலையை மந்திரம் வாங்கிக்கிறான். ஒரு நல்ல சொல்றீங்களா? கர்த்தர் பிசாசு அப்படிதான் செய்வான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வந்திருக்கிறானே அன்றி அவன் வேறொன்றுக்குமே வரான். ஆனால் இயேசப்பா என்ன சொல்றாரு, நானும் அவைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். ஒரு நல்ல சொன்னீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம அழிக்கிறதுக்கு வரல, அதுக்கு மாறா நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். ஒரு நல்ல சொல்றீங்களா? தான் உயிரை மாய்த்து கொண்டு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல சொல்றீங்களா? இவன் என்ன பண்றா பாருங்க, கொடுக்க சாப்பாடு கூட கொடுக்கல. என்ன நடக்குது பாருங்க 17ல. ஒரு நல்ல சொல்றீங்களா? இன்னைக்கு ஒருவர் அந்த மாதிரி சூழ்நிலையில யாராவது இருக்கிறாங்கன்னு சொன்னா அவருடைய விருப்பம் என்னன்னா, மனம் திரும்புங்க. அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான் பாருங்க, புத்தி தெளிந்து மனம் திரும்பி அவன் தன் தகப்பனை கூலி எத்தனையோ பேர் பூர்த்தியாய் சாப்பிட்டு இருக்கிறார்கள். நல்லா கேட்டுங்க, எத்தனையோ பேருக்கு கூலிக்காரர்கள், யாருக்கு தகப்பனுக்கு எதா இருக்கிறா, கூலிக்காரர்களுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கிறது. ரெண்டுமே 5 அப்பம் தான், கூலி அதுதான். ஆனா ஆசீர்வாதம் எப்படி, எடுக்க முடியாதபடி சாப்பாடு. யாருக்கு? கர்த்தரோடு கூட இருக்கிறவர், அந்த தகப்பனோடு கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர். நாமெல்லாம் யாரு? கூலிக்காரர். சொல்லுங்க, நாங்கள் கூலிக்காரர்கள். ஏசப்பாட்ட யாரு? கூலிக்காரர்கள். இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கிறேன். நம்மளாம் கூலி ஊழிய செய்யறோம். கூலிக்கு என்ன, கூலி என்னது? சம்பளம். சம்பளத்துக்கு வேலை செய்யறோம். நம்மளுக்கு என்ன சம்பளம் கொடுக்கிறாரு? ஆசீர்வாதம் என்ற கூலி. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே அப்படின்னா கர்த்தருடைய கூலியே நமக்கு ஐஸ்வர்யம், அதோட வேதனை கொடுக்க மாட்டார். ஆனா உலகப்படியான கூலி இருக்குது பாருங்க, அது நமக்கு என்ன கொடுக்கும்? வேதனை தான் கொடுக்கும். நல்லா சொல்லுங்களா? மனம் பெருக பெருக அது மேல என்ன வைக்காத, மனத்தை வைக்காதன்றார் ஆண்டவர். ஆனா அதே நேரத்துல ஆண்டுடைய கூலிய நீ எவ்வளவுனோ அதிகமா வாங்கி சம்பாரிச்சுக்கோன்ற. பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வை? பரலோகத்துல சேர்த்து வை. இந்த கூலிய சேர்த்து வைக்காத. உலகத்து கூலிய சேர்த்து வச்சுனா என்ன ஆகும்? தூசு திரும்பும். அடுத்தது திருட கண்ணை விட்டு திருடுவான். ஒரு நல்ல சொன்னீங்களா? அது உனக்கு கைக்கு வாய்க்காது. ஆனா கத்திடத்தில் கூலிக்கு வேலை செஞ்சு ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு நீங்க வேலை செய்றீங்களோ,
எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு சம்பளம் உண்டு. அல்லேலூயா. சபையில இந்த வேலை தான் செய்யணும்னு இல்லை. அவருடைய வேலை எது அப்படின்னா அந்த வேலையை தானாவே எடுத்து யார் செய்யறாங்களோ அல்லேலூயா அவங்களுக்கு என்ன உண்டு? சம்பளம் உண்டு. ஒரு நல்ல சபையில என்ன இருக்குது, என்ன வசதி இல்லை, என்ன இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி போகுது, அந்த அக்கறை நமக்கு வரணும். சபை மேல ஒரு என்ன வரணும். ஏன்னா சபைக்கு அவர் என்னவா இருக்கிறார்? தலையா இருக்கிறார். நாமெல்லாம் என்னவா இருக்கிறோம்? அவன் என்ன கூலிக்காரலாம் இருக்கும். ஒரு நல்ல சொன்னீங்களா? அவன் என் வேலை செய்யலன்னா என்ன பிரயோஜனம்? கை இருந்து கை தூக்க முடியலன்னா என்ன பிரயோஜனம்? இல்லையா? அப்போ நாம கூலிக்காரனை வச்சா என்ன செய்வாங்க? வேலை வாங்குவாங்க. கூலிக்காரன் வேலை செய்யாம இருந்தா என்ன செய்வாங்க? சம்பளம் கொடுப்பாங்களா? அப்ப நம்ம சம்பளம் மாத்திரம் வேணும். ஆண்டவர் நன்மையை மாத்திரம் பெற்றுக்கணும். ஆனா ஆண்டவர் நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஒரு நல்ல சொல்றீங்களா? அதான் சொல்றான், என் தகப்பன் வீட்டுல அநேக கூலிக்காரர்கள் எப்படி சாப்பிடுறாங்களா? ஒரு நல்ல சொல்றீங்களா? அது வசந்த வாசிங்க. என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனுடைய மரணத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த 29வது வசனம் வரைக்கும் வாசினா என்ன சொல்லுது? ஆண்டவரே என்ன நீ என்னவா ஏத்துக்க வேணாம், உள்ளையா கூட ஏத்துக்க வேணாம். எத்தனையோ பேர் கூலி வேலை செய்யறாங்கல்ல, அதுல ஒருத்தனா என்னை ஏத்துக்கோன்றான். அப்படி நீ ஏத்துக்கன்னு சொல்லல அவன். நல்லா கேட்டுக்க வசந்த வாசனை. இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உங்களுடைய கூலி ஒருவன் என்னை வைத்துக் கொள்வது என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு. அப்படின்னு என்ன தெரியுமா? இன்னும் சொல்லல போய் அவங்க அப்பா கிட்ட. அவன் மனசுக்குள்ளே பேசிக்கிறான். நம்ம போய் அப்படியாவது கேட்கலாம். யாருக்கிட்ட? தகப்பன்ட்ட. நம்ம புறப்பட்டு போலாம் அப்படின்னு எழுந்து புறப்பட்டு வந்து நிற்கிறான். இந்த கிட்ட வரல, தூரம் வந்து நிற்கிறான். அவன் என்ன கொண்டிருக்கிறான்? அந்த மாதிரி ஒரு அல்ல சொல்லுங்களா? அல்லேலூயா. ஒருவேளை அப்படி வந்து அப்பா கிட்ட சொல்லித்தான் அவங்க அப்பா என்ன பண்ணிருப்பான்? ஒப்பாரியே வச்சுட்டு ஒரு அல்ல செய்யலா. இன்னும் சொல்லல, அத சொல்லலாம் அப்படின்னு எழுந்து புறப்பட்டு வரான். இப்ப பாருங்க, அவன் தூரத்தில் வரும்போதே தன் மகன் வரதான் பாக்குறான். அவன் ஏன் வரான்னு கூட இவனுக்கு தெரியாது. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? ஏன்னா தன்னை விட்டு தூரமா போய் பேசிக்கிட்ட அவன் பழகி எல்லாத்தையும் அழிச்சு போட்டு எல்லாம் தெரிஞ்சு அவன் பிள்ளை என்கிட்ட வரலைன்னு அழுது அழுது யாரு? அப்பாக்காரு. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? ஆனா வரான். இவனுக்கு என்ன இருக்கும்? மற்றவங்களா தான் என்ன சொல்லுவாங்க? என்ன ஏன் வருது அது திரும்பிங்க? அல்ல இல்லையா? இன்னும் இருக்கிறது பிடிக்கிட்டு போறது வருதா? அல்ல இல்லையா? அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர ஐயோ புள்ள வருது அப்படின்னு நினைப்பாங்க. அது வரோம். எப்படி வரான்? ஃபுல் ஷூட்ல வரான். எப்படி வரான்? அல்ல இல்லையா? இந்த இன்டர்வியூலாம் போவாங்க பாருங்க, இந்த வேஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுப்பாங்க அந்த மாதிரி. அல்ல இல்லையா? இன்டர்வியூ வண்டியா இல்லை நிச்சயதார்த்துக்கு வந்தியா வேஸ்ட் கட்டுறான்னு அந்த மாதிரி ஃபுல் ஷூட்ல வேலைக்கு போகும்போது ஃபுல் ஷூட்ல போறாரு. அப்படியே வரான்? பிச்சைக்காரன் கேவலமான பிச்சைக்காரனா வரான். குளிக்கிறதுக்கு சோப்பு இல்ல. அல்ல இல்லையா? உடம்பு ஃபுல்லா அழுக்கு, கழுத்து ஃபுல்லா அடையா அழுக்கு, கத்துக்கு சோத்துறோம், உடம்பு சட்டெல்லாம் ஒரே நாத்தம். அல்ல இல்லையா? சாப்பாடு இல்ல, பசி, முகமெல்லாம் காஞ்சி போய் வருது, சுண்டி போய் வரான். அல்ல இல்லையா? தூரத்துல இருந்து அப்பா பாக்குறான். அப்படியா இருந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அப்படிதான் இருந்தான். அல்ல இல்லையா? நல்லா வாழ்ந்தாங்க, நல்லா இருந்தாங்க. அவங்க அப்பா அவங்க அம்மா இருந்தாங்க, சுத்தெல்லாம் பேச்சு எல்லாம் வித்து பிரிச்சு கொடுத்தாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஆனா ஒரு பையன் மாத்திரம் தன் சகோதரன் நல்லா இருக்கிறான்னு வீட்டுக்கு வருவான். அல்ல இல்லையா? அவன் ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தான். அப்புறம் இந்த தப்பான காரியங்கள்லாம் செஞ்சு ஜெயிலுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்துக்கிறான். மர்டர் வரைக்கும் போயிக்கிறான். அல்ல இல்லையா? போயிட்டு வந்தான். வந்துட்டு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்தான். அப்புறம் நம்ம வீட்டுல சாப்பிட்டா போண்டான். அப்புறம் அவங்களுடைய சகோதர வீட்டு பக்கத்துல வீட்டுக்கு போயிடான். அவங்க என்ன பண்ணாங்க? கதவை சாத்தினாங்க. வீட்டுக்குள்ளேயே சேர்க்கல. ஒரு நல்ல சொல்லுவீங்களா? அது இல்லையா? ஏன்னா அவன் என்னத்துக்கு வரான்னு தெரியலையே. ஏற்கனவே இப்படிப்பட்ட ஆள் ஆகிறேன், வீட்டுல நைட்ல படுக்க வச்சா நம்ம வீட்டுல இருக்கிற எனக்கு கொண்டு தீ போயிட்டானா? ஒரு நல்ல சொல்லுவீங்களா? அந்த மாதிரி பயந்துன்னு இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அது மாதிரி வரானாக்கா அப்பாக்காரன் என்ன பண்ணுவான்? பயந்துருப்பான், எதுக்கு வரான்னு தெரியலையடான்னு. ஆனா இந்த அப்பா என்ன பண்ணானா பாருங்க, அந்த 20வது வருஷத்துல வாசிங்க. அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை மனதுருகி என்ன பண்ணானா? மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். என்ன செஞ்சான்? மனதுருகி நடந்து கூட போல அவனுக்கு எதிர்கொண்டு ஓடுறான். அவன் கொலை பண்றதுக்கே வந்திருந்தா கூட ஓகேன்றான், உன் கையால கொண்டுட்டு போடான்றான். அவ்வளவு ஆசை, அவனை பார்க்க முடியலையேன்னு. ஒரு அல்ல சொன்னீங்களா? உழைந்து போன ஆடை கண்டுபிடிச்ச உடனே அவன் என்ன பண்ணானா? தூக்கி தோல் மேல சுமந்துட்டு போற மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணாம போன ஆடுகளை தேடி வந்து மீட்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவன் நம்ம அன்பு தேவன். மனது இருக்கும். ஒரு அல்ல சொன்னீங்களா? ஓடி போய் என்ன பண்ணாரா? கட்டி கொண்டு. யாரா கட்டுவாங்களே கழுத்தை கட்டி முடிச்சா என்ன ஆகும்? கழுத்துல என்ன அடிக்கும்? செட்டு வாசல் அடிக்குமா? நாட்டை அடிக்கும். எங்க பண்ணியவரை வச்சுட்டு வந்துருக்கிறான். அதெல்லாம் அவனுக்கு தெரியல. அன்பு சகலத்தையும் சகிக்கும். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? ஒரு அல்ல சொல்லுங்க. உங்க மேல ஒரு குழந்தை, உங்க குழந்தை மேல வாந்தி எடுத்துச்சுன்னா எப்படி இருக்கு? குழந்தை பக்கத்துல வச்சு மடியில வாந்தி எடுத்துச்சு, உடம்புல இல்ல முகத்திலே மூஞ்சிச்சு, என்ன பண்ணுவீங்க? குழந்தைய தான் பார்ப்பீங்க, அப்படி வச்சு போட்டு குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு. அதை இன்னும் திறந்து வாந்தி அடிச்சு கொஞ்சோண்டு மேல பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா. சானிடைசர்ல இருந்து பெனாயில இருந்து எல்லாம் மேல ஊத்துவோம். ஏன்னா அவங்க மேல என்ன இல்ல? அன்பு இல்லை. ஒரு அல்ல சொன்னீங்களா? அதான் ஆண்டவர் சொல்றேன், அந்த அன்பு என் பிள்ளை வரான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதாங்க இன்னைக்கு இருக்கணும் தாய் தகப்பன். உள்ள எதுவும் செய்யலன்னா போட்டு சபிக்கிறதும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ள சொத்தை கேட்கிறானா பிச்சு குத்தணும். ஒரு அல்ல சொல்லணும். அதுதான் உண்மையான தாய் தகப்பன். இந்த தகப்பன் என்ன பண்ணாரு? ஏற்கனவே குத்துற அந்த வச்சு பங்க அப்படியே நீ அழிச்சிட்டு வந்து ஆனா உன்னை நான் தாங்குறேன். இதுதான் உண்மையான அன்பு தாய் தகப்பன். அதான தாய் உன்னை மறந்தாலும் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பேன். அந்த ஏசப்பாவை நம்ம தெய்வமா கொண்டு இல்லைங்க, அப்பாவாய் கொண்டு இருக்கிறோம். கடவுளா கொண்டு இல்ல, அப்பாவாய் கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் நம்ம சாவர வரைக்கும் எல்லாருக்குமே அப்பா அம்மா இருக்கிறார். அது யாருன்னா ஏசப்பா. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நம்ம சாவர வரைக்கும் எந்த வயசுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 100 வயசு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் தாய் தகப்பன் இருக்குது. யாருன்னா ஏசப்பா. அவர் கைவிடவே மாட்டார். பிள்ளைகளா கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர். ஏசப்பா வந்து அப்படிப்பட்ட ஒரு தேவன். கட்டி பிடிச்சு முத்தம் விட்டார். அது பாருங்க என்ன செய்யற பாருங்க, அவனை முத்தம் செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அந்த வசனத்துல நீங்க என்ன பாத்தீங்கன்னா, உன்னத பாட்டுல எடுக்கல ஏசப்பாவை பத்தி சொல்லுவார். இதை விட்டுறாதீங்க, இந்த அதிகாரத்தை விட்டுறாதீங்க. உன்னத பாட்டு 2வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம். அதில் உள்ள 5, 6 வசனங்களை பார்த்து வாசிப்போம். எனக்கு பிரியமானவருக்கு மனதாகும். என்ன சொன்னாரு? திராட்சை ரசத்தால் என்னை செய்யுங்கள். அது என்ன அர்த்தம்? எனக்கு சந்தோஷம் இல்லை. திராட்சை ரசம்னா என்ன அர்த்தம்னா சந்தோஷம். ஒரு அல்ல சொல்லுங்களா? திராட்சை ரசம் என்னது? சந்தோஷம். ஆனா காணா ஒரு திருமணத்துல என்ன தீர்ந்து போச்சு. ஆமா, இப்ப கூட யாரும் ஃபங்க்ஷன் வச்சு என்ன பண்ணுவாங்க, போகும்போது உள்ள போகும்போது ஏதோ ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க பாருங்க.
அல்லேலூயா. அந்த மாதிரி திராட்சை ரசம் சந்தோஷம். துக்க வீட்டுல போனாங்க கொடுப்பாங்களா திராட்சை ரசம்? அல்லேலூயா. சூடாதான் கொடுப்பாங்க டீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டவர் இயேசுப்பா கிட்ட தான் நமக்கு திராட்சை ரசம் கிடைக்கும். உண்மையான சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. இயேசு கூட இருக்கிறாரா, உங்களுக்கு சந்தோஷம். அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம். அவருடைய வலது பாரிசத்திலே நித்தியமான பேரின்பம். இதெல்லாம் யாருக்கிட்ட தெரியுமா? நம்ம இயேசப்பா கிட்ட மாத்திரம் தான் நம்ம அனுபவிக்க முடியும். ஒரு அல்ல சொல்றீங்களா? அப்புறம் பாருங்க, எனக்கு என்ன கேட்கிறேன், திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். ஒரு அல்ல சொல்லுங்களா? எதுல சோகம் அடைந்திருக்கிறாரா? நேசத்தை. அன்பு, அன்பு தொல்லைன்னு சொல்லலையா? ஒரு அல்ல சொல்றீங்களா? அதுல நான் சோகம் அடைந்திருக்கேன். ஆண்டவர் நம்ம மேலக்கரை வச்சுக்கிற நேசத்துல சோர்ந்து போயிட்டாராம், தாகமா இருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ, என் பிள்ளை என்கிட்ட என்ன செய்ய மாட்டேங்குது, அன்பு காட்ட மாட்டேங்குது, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேச மாட்டேங்குது, ஜெபிக்க மாட்டேங்குது, எனக்கு சந்தோஷப்படுத்தபடி என்னை துதிச்சு பாட மாட்டேங்குது. அல்லேலூயா. நான் அது கழுத்தை கட்டி பிடிச்சு முத்தமிடலான்னு பார்த்தா கிட்ட வர மாட்டேங்குது. அல்லேலூயா. நேசத்தா என்ன ஆயிட்டாரா? சோகம் அடைந்து இருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்களா? அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்க, அவரு இடது கை தலைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இடது கை எங்க இருக்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? தோல்ல போட்டுக்கலாம். பிச்சடி பிச்சடி, இங்க வா, இங்க வா, ஒரு நிமிஷம் வாயா. நீங்க வசந்த மாத்திரம் வாசி. சொல்லுங்க. இடது கை தலைக்கு கீழையும், என்னங்க அந்த பானம்ல கொஞ்சம் விரும்புற நம்ம நான் செய்ய மாட்டோம். ரிச்சார்டிங்க வா, இங்க ரிச்சார்டு வானா. அப்போ அவர் எப்படி இருப்பாரு? சோகம் அடைந்திருக்கிறார். நல்ல சொல்லுங்களா? அவ்வளவு அன்புள்ள தேவன். கட்டி பிடிச்சு என்ன செஞ்சாராம்? அவனை முத்தமிட்டாராம். ஒரு அல்ல சொல்றீங்களா? அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு என்ன போட்டாராம் பாருங்க, 22வது வசனத்துல. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்க உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். முதல்ல என்ன போட்டாரு? உயர்ந்த வஸ்திரம். அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிறானே இவனுக்கு, உள்ளதுல வெள்ள ஒஸ்தியான ட்ரெஸ் கொண்டு வந்து என்ன செய்யுங்க, அவனுக்கு கொடுத்துங்க. ஒரு அல்ல சொல்றீங்களா? நம்மள அப்படிதாங்க உயர்ந்த வஸ்திரம் கொடுத்துருக்கிற. கருப்பு வஸ்திரத்துல இருக்கிறோம் நம்ம, ஆண்டவர் நமக்கு வெண் வஸ்திரத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார். அசுத்த ஆவி உடையவர்களா இருந்தோம், அதை நீக்கிவிட்டு அவருடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மளுக்கு பரிசுத்த ஆவியை தந்து நம்மளை தேற்றி வருகிறார். என்ன சொல்றீங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாரா? வஸ்திரத்துக்கு அப்புறம் மோதிரம். மோதிரம் என்னங்க? முத்திரை மோதிரம். கரெக்ட், அதுவும் கரெக்ட். இது ஒரு வெளிப்பாடுதான். ஒரு அல்ல சொல்றீங்களா? மோதிரம்னா அதிகாரம். இது ஆமா, மோதிரம்னா என்னது? அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த போப்புன்னு ஒருத்தருக்கிறார் தெரியுமா? போப்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேத்திரிங்களா? ரோம்ல இருப்பார். அவர் இங்க எங்கன்னா வந்துட்டாருன்னு வச்சுங்க, அந்த கோயிலுங்கள்ல அவரை ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருவாங்க. எல்லாம் லைன்ல அவர் கையில இருக்கிற மோகத்தை முத்தி கொடுத்துட்டு போவாங்க. அது எவ்வளவு அழுக்குதோ தெரியாது. இல்லையா? அவர் குளிச்சாரா குளிக்கலையான்னு தெரியாது. இல்லையா? ஆனா முத்தி கொடுத்துட்டு போவாங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை தெய்வமா கூட வணங்கிடுவாங்க. நான் அதை சொல்ல வரல. அந்த மோதிரம்னா என்ன அர்த்தம்னா, செங்கோல் மாதிரி வல்லமை உனக்கு தந்திருக்கிறார். என் நாமத்தினால நீ பிசாசுகளை துரத்துவாய், வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பாய், அப்போது அவர்கள் சொஸ்தமாவார். சாவுக்கு உன்னை எதை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தார். அல்லேலூயா. எப்படிங்க கொடுக்கிறாருன்னா, அதிகாரம். என்னிலும் பெரிய காரியங்களை நீ செய்வாய். உன்னை நான் என்னுடைய பிள்ளையாகபடி நான் உனக்கு என்ன கொடுத்துக்கிறேன்? அதிகாரம் கொடுத்துக்கிறேன். நீ தைரியமா சொல்லலாம். நான் யாரும் கேட்டா நீ ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லலாம். அந்த அதிகாரத்தையும் உனக்கு தந்திருக்கேன். மோதிரம் போட்டாங்க. அதுக்கடுத்து என்ன போட்டாங்கன்னா, அந்த பாதரட்சை தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், போடுறாரு, தூக்கி செவிட்டு வச்சுட்டு போயினாங்க. அல்லேலூயா. சுவிசேஷம் என்ற பாதரட்சை. அது எபேசியர் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தை எடுக்க வேண்டாம். பாதரட்சைனா செருப்பு. செருப்பை மாட்டினா நீ எங்க போகணும்? ஊழியத்துக்கு தான். அல்லேலூயா. நம்ம கடைக்கு போற மாதிரி இருந்தா கூட, நாங்க 2 பேரும் வெளியே போறோம்னு வச்சுங்க, வண்டி அங்க இருக்கிறவங்க கேட்பாங்க, ஊழியத்துக்கு போறீங்களா? நாங்க போறது எங்க? கடைக்கு. ஏன்னா அந்த செருப்பை அவங்க மாட்டினாலே எங்க தான் போவாங்க? அப்படிதான் ஒரு ஊழியக்காரர் இருக்கும். எவன் ஒருவன் என்னை குறித்து மனிதர் மத்தியில் அறிக்கை செய்கிறானோ அவனையே நான் பிதாவின் மத்தியில் அறிக்கை செய்கிறேன். சிலர் என்ன பண்ணுவாங்க, செருப்பையே மாட்டுவாங்க. வீட்லயும் சொல்லிடுவாங்க, நான் எங்க போறேன்? சபைக்கு போறேன். இவங்க எங்க போறாங்கன்னு தெரியாது. போன் வரும் சபையில, வீட்டுல, சபைக்கு வந்துக்கிறாங்களா? எங்க வந்துக்கிறா? ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நிறைய பேர் அந்த மாதிரி வந்து, நேற்று நைட்டு 2 மணிக்கு ஒரு போன் வருது. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? ஒரு பையன் போன் பண்றான், முடிஞ்சிடுச்சா ஆராதனை? எதுக்கு? கிறிஸ்துமஸ், நியூ இயர். அல்லேலூயா. கர்த்தர் அவங்களுக்கு பயம், என்ன சொல்லிட்டு வேற எங்கன்னா போயிட போறாரான்னு. இல்லப்பா இப்பதான் முடிஞ்சது, இப்பதான் அப்பா கிளம்பினாரு, நடந்து போயிடுறாருன்னு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ எல்லாருக்கும் சொல்றது ஒண்ணு, செய்யுது. ஆண்டு செருப்பு தேயுதுன்னா எதனால தேயணும்னா, சுவிசேஷம் சொல்லியே தேயணும். ஒரு அல்ல சொல்லுங்களா? உங்களுக்கு புது புது செருப்பை வாங்கி கொடுங்க. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி 10 செருப்பு வாங்கி வச்சுக்கிங்க, ஊரை சுத்தி நடக்கும். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சுவிசேஷனுடைய பாதங்கள் கர்த்தருடைய பாருக்கு எப்படிக்குதான்? அழகா இருக்குதான். எப்படிக்குதான்? பாதங்கள் அழகா இருக்குதான். கால் அழகாகுதுன்னு சொல்ல. ஏன்னா பாதத்துல என்ன இருக்கும் உங்களுக்கு? சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சோறு வெடி போட்டுருக்கோம். ஒரு அல்ல தெரியுங்களா? அதுக்கும் யூடியூப்ல போடலாம், ஈஸியான வழியா. மெழுக கழிச்சு ஊத்திடுறான். குழந்தை பார்த்தா அந்த கால் சொல்லி பிடிச்ச கால் நல்லா இருக்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கு. அப்புறம் அது என்ன ஆகும்? ஒட்டிடுச்சுன்னா. ஒரு அல்ல சொல்றீங்களா? அல்லேலூயா. எதுக்கு உங்களுக்கு இது நல்ல வழியெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு பாஸ்டர் நினைக்காதீங்க. நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்காங்க? அற்ப சந்தோஷம்லாம் ஏசப்பா கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு நித்திய சமாதானம், அழிவில்லாத சமாதானம், சந்தோஷம். அல்லேலூயா. இந்த வசனம் அதான் சொல்லுது. வசனம் பாருங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, எத்தனாவது வசனம்? நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு, அதுக்கப்புறம் பாதரட்சை. பாதரட்சை நீங்க என்ன செய்யணும்? கழட்டி போடவே கூடாது. ஒரு அல்ல சொல்லுங்களா? சுவிசேஷம் சொல்றதுல நீங்க சோர்ந்து போகவே கூடாது. ஒரு நாளைக்காவது ஒரு ஆளுக்காவது நீங்க என்ன செஞ்சிடணும்? சுவிசேஷத்தை சொல்லி பாருங்க. அந்த நாளை எப்படி கர்த்தர் நடத்துறான்னு பாருங்க. அருமையா நடத்தும். அவர் காரியத்தை மாத்திரம் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் நேற்று தினத்துல நான் பாக்கெட்ல செல்போன் வச்சிருந்தேன். குப்பை வண்டி வந்தது, குப்பை கொட்டணும். அல்லேலூயா. வீட்டு குப்பையை நம்ம தானே எடுக்கணும். அல்லேலூயா. நம்ம குப்பையை அவங்க எடுக்கிறாங்க, நம்ம குப்பையை நம்ம எடுத்தா அது அசிங்கமா? ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. குப்பை எடுத்துட்டு போய் போடலான்னு போட்டு குடிஞ்சா பாருங்க. குடிஞ்சு எடுத்து போய் கொட்டிட்டு வந்துட்டேன்.
செல்போனை தேடுறேன் காணும். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அப்பதான் சொல்றாங்க, குப்பை நீ கொட்டினீங்களா? ஆமா, நீ குடிச்சிருப்பீங்க, அது ஊந்துக்காது. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? உண்மையாவே குப்பையில தான் அது ஊந்து இருக்கணும். அல்ல இல்லையா? ஏன்னா எப்பவும் நான் செல்போனை எப்போ பாரு எப்போ செல்போனில் பாக்கெட்டில் வைக்குவாங்க. நான் வைக்க மாட்டேன். ஏன்னா அந்த ரேஸ் என்ன ஆகும், நமக்கு தாக்குமே. ஏன்னா அது எப்படி இருந்தாலும் அந்த சேட்டலைட் வந்து ரேஸ் வரும். அல்ல தெரியுங்களா? இந்த குருவில செத்தது எதுக்காக? இந்த டவரால தான். ஒரு அல்ல தெரியுங்களா? சரி, அது வேற வழியில் வச்சுக்கினேன் கருத்து சோதரம். அதெல்லாம் எப்போ வச்சிருப்பாங்க, இப்போ இல்லை பாக்கெட்டில். நல்லா கேட்டுங்க, போட்டாச்சு முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு இடத்துக்கு ஆண்டவர் காரியமா தசமம் கொடுத்து ஒரு இடத்துக்கு நான் போய் ஆகணும். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? இவங்க சொன்னாங்க, சரி அதை விடுங்க, நீங்க போய் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா புதுசா போன வாரம் தான் வாங்கினேன். நோக்கியால பேசிக் மாடல் பட்டன் போன் 1200 கொடுத்து வாங்கினேன். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அதுல போன் போனா கூட நமக்கு சரியிடலாம், இன்னொன்று கூட பரிசு கூட வாங்கிக்கலாம். ஒரு 500 கொடுத்து அதில் சிம் கார்டு போயிடுச்சு. அந்த நம்பர் எல்லா இடத்துலையும் கொடுத்து வச்சுக்கிறேன். அது இல்லையா? இப்போ பழைய சிம் கார்டு திரும்ப அதே நம்பர் சொல்லி வாங்கணும். இப்போதான் மாற்றிட்டு வந்தேன். போன வாரம் நான் சிம் கார்டையும் மாற்றேன். பழைய சிம் கார்டு சொல்லிட்டு புதுப்பிச்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து மாற்றி புதுப்பிச்சு. எதுக்கு சொல்கிறேன், நான் இதெல்லாம் பண்ணிவிட்டு முடிஞ்சு போச்சு. நான் போய் தசமெல்லாம் கட்டிட்டு கொட்டிட்டு நான் வரத்துக்கு ஒரு 1.5 மேலே டைம் ஆயிடுச்சு. அது இல்லையா? 2 ஹவர் கழிச்சு வரேன். வந்து வீட்டில் பார்த்தா தூக்கி போடுறாங்க போனா. அது இல்லையா? எங்க இருந்ததுன்னா மேல ஜெபிக்க போனோம் பாருங்க, போன் மாத்திரம் அடிக்கிறது, சத்தமே வரல. நான் என்ன நினைச்சேன், ஒரு ஐடியா பண்ணேன், சரி போனை எடுத்துக்கிறேன், போயிட்டு வந்து அந்த குப்பை இங்கே தான் கொட்டுவாங்க பக்கத்துல, அங்க போய் அடிச்சுப்பா. அப்படி ஒரு யோசனை, ஒரு அல்ல சொல்லுங்களா? ஆனா வீட்டுக்கு வந்து ஆண்டவனை கூட செல்போனை தூக்கி மூஞ்சி அடிச்சு நான் வச்சுக்கடா. நல்லது இல்லைங்களா? நீ ஏன் வேலையை முடிச்சுட்டு வந்தீங்க, உன் செல்போனை போது நான் விடுவேனா? அதை வாங்கி கொடுத்தது யாரு? நான் தானே உனக்கு வாங்கி கொடுத்தேன். ஒரு அல்ல சொல்றீங்களா? இதுதான் உண்மையான தகப்பன். கூடவே இருந்து சின்ன சின்ன காரியம் முதல் கொண்டு அவர் நடக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அர்த்தம் டெய்லி டேஸ்ட் பண்ணி பாருங்க. அவரோட இருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? அல்ல இல்லையா? அதை அனுபவிக்கிற ஒரு நாள் அவரை விட்டு விலகி போகவே மாட்டாங்க. எதை மறந்தா, சாப்பிட்றதுக்கு மறந்தா கூட மறப்பாங்க. ஆனா துதிக்கவோ ஜெபிக்கவோ அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஜெபம் ஜெயித்து தருன்றது நான் இன்னைக்குதான் அதை அனுபவிக்கிறேன். ஜெபம் ஜெயித்து தருன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் பைபிளை தேடினா கிடைக்கல. அல்ல இல்லையா? ஆனா உண்மையிலேயே அந்த ஜெபம் கண்டிப்பா நமக்கு ஜெயித்து, எந்த காரியமானாலும் சரி அவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா ஆபத்தினால என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, கூப்பிட்டு பாருங்க, கர்த்தர் உடனே உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்க விடுதலை ஆவதை நீங்க உணர முடியும். நீங்க உங்களை அறியாமலே கர்த்தருக்கு சாட்சி கொடுப்பீங்க. ஒரு அல்ல சொல்றீங்களா? நான் முடிக்க போறேன். இப்ப வசந்த வாசிங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணாரா? கொழுத்த கன்றை அனுப்பித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொழுப்பான சாப்பாடு இப்ப நீங்க சாப்பிடுறீங்களே, அல்லேலூயா. இந்த வேத வசனம் இது எப்படின்னா கொழுப்பானதான். நிலத்தை காட்டிலும் கொழுப்பை காட்டிலும் இது எப்படிப்பட்டது? கொழுப்பா இருக்குது. ஒரு நல்ல சொல்றீங்களா? அல்லேலூயா. பிசாசு நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான் தெரியுமா? இந்த கிறிஸ்தவனுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, கொழுப்பு குடிச்சு போச்சுன்னு சொல்ற அளவுக்கு இருப்பீங்க. அல்லேலூயா. நான் இப்ப புதுசா அப்படி திட்டுறது, கொழுப்புன்னு திட்டுறது இல்லை. யாரும் திட்டினா உனக்கு ரொம்ப சீஸ் குடிச்சு போச்சு, ஏன்னா எல்லாம் சீஸ் தான் சாப்பிடுது. இல்லையா? எதுல பார்த்தாலும் சீஸ் தானே வைக்கிறான், பர்கரு அது இது கண்டதையா. அதனால அவனுக்கு ரொம்ப கொழுப்பு பிடிச்சி போச்சுன்னு சொல்றது இல்லை, சீஸ் பிடிச்சி போச்சுன்றது. அந்த மாதிரி பிசாசவங்களை பார்த்தா அவனுக்கு வெறுப்பு வரும். ஏன்னா நீங்க சாப்பிடுறது கொழுப்பான சாப்பாடு. கர்த்தருக்குள்ள பலப்படுறீங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தையை வச்சு அடிச்சிங்கன்னா பிசாசு ஓடிடும். ஏசப்பா வார்த்தையை வச்சுதான் அடிச்சாரு பிசாசு. 3 சோதனையில அவர் எதை வச்சு அடிச்சாருன்னா வார்த்தையை வச்சுதான் அடிச்சார். அல்லேலூயா. கல்லை வச்சு சாப்பிடுச்சு, கல் அப்பமாக்கி ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
அல்லேலூயா. மேல இருந்து தள்ளி விடுவான்னு சொல்லிச்சு. தேவதூதன் கைகளை ஏந்தி கொள்வாள், போய் மேல தள்ளி விடுறேன்னு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, தேவனை பரீட்சித்து பாராதிருப்பாயாக ஒரு வார்த்தை, அதை நீ வாழ்ந்துட்டியான. இல்லையா? கடைசியா உலகத்தையே காட்டி உனக்கு விபச்சாரத்தையே தரேன்னா என்ன சொன்னா? ஏன்னா ஏசப்பா போல ஒரு மன்மதன் உலகத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி, சிலுவையில அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏசப்பா போல மன்மதன் இது வரைக்கும் பிறந்ததும் கிடையாது, இனி போறதும் கிடையாது. தேவனுடைய ஒரே பேரான குமார். அல்லேலூயா. தேவனே வெளிப்பட்ட அந்த சாயல். அப்போ அவர் எப்படி அழகா இருந்திருப்பாரு. கூட்டிட்டு போய் மலை மேல வச்சு, இந்த மாதிரி எல்லாம் பாக்குறிய, எல்லாத்தையும் அனுபவித்து கொடுக்குற, ஒரே வாட்டி காலில் ஓடுன்னு சொல்லி அதை நினைச்சது. அதெல்லாம் பார்த்து மன்மதை மயங்கிடுவாரு. அப்பதான் ஆண்டவர் கோபம் வந்து சொன்ன, அப்பால போ ஓடான்னு தொத்தி விட்டார். அல்லேலூயா. ஆனா அதுதான் அவர் எங்க இருக்கிறாரு? இப்போ தேவனுடைய வலது பாரிசல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் மாத்திரம் அந்த வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு காலில் வந்து மயங்க இருந்தாருன்னு வச்சுங்க. நம்ம நிலைமை யாருன்னா, அல்லேலூயா, சொல்ல முடியல சூழ்நிலை அந்த மாதிரி. ஒரு அல்ல சொல்லுங்களா? அல்லேலூயா. அந்த நிலைமை தான் நமக்கு உருவாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிங்கிறாரு? உயிரோடு இந்த உங்களை நடத்துவார், கொழுப்பான பதார்த்தத்தினால் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அடுத்தது, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அதற்கு சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அவருடைய மூத்த 24வது வசனத்தை வாசிங்க. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அதற்கு சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட அந்த பூமியில மறுலோகத்துல அவ்வளோ சந்தோஷமா. ஒரு அல்ல சொல்லுங்களா? என் குமாரன் காணாமல் போனான், திரும்பி நான் கண்டடைந்தேன். இன்னைக்கு பாவத்தோடு ஜீவிக்கிறவர்களுக்காக தான் இயேசு பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே நான் பூமிக்கு வந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்களா? அல்லேலூயா. பாவிகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்த ஒரு தேவன் யாருன்னா, அது அன்புக்கு அளவே இல்லாத ஏசப்பாவத்தை தான். அவர் அன்புக்கு அகலமும் இல்லை, நீளம் இல்லை, உயரம் இல்லை, ஆழம் இல்லை என்று எதுவும் சொல்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லி முடிக்க போகிறேன். வாசிங்க அடுத்தது 25வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. இப்ப அவங்க வீட்டுல என்ன வாத்தியம் இது இசை கிடைக்குதா? கீத வாத்தியங்கள். பரலோகத்துல ஒரு ஆளு ஞானஸ்தானம் வாங்கும் போது, இப்ப நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், பரலோகத்துல மியூசிக் வாசிச்சுட்டு எல்லாம் வந்து கச்சேரி நடத்துற மாதிரி ஒரு சந்தோஷப்படுறோம். அல்லேலூயா. இப்ப எத்தனை மியூசிக் டைரக்டர் பெரிய பெரிய அவங்க பேர்லாம் சொல்ல நான் விரும்பல. அல்லேலூயா. அதாவது சினிமா துறையில் இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் வாட்சா எப்படி இருக்கும், இசைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பரலோகத்துல அந்த இசைக்கு தளபதிகளா இருக்கிறாங்க தேவ தூதர்கள். ஒரு அல்ல சொல்றீங்களா? அல்லேலூயா. அந்த இசையெல்லாம் அந்த உலகத்துக்கு கொடுத்த காரணமே யார் ஆராதிக்கிறதுக்கு தெரியுமா? கர்த்தர் ஆராதிக்கிறதுக்கு தான். ஒரு அல்ல சொல்றீங்களா? வேற எதுக்கு கொடுக்கல. சினிமா பாட்டு பாடி வாசிக்கிறதுக்கு கொடுக்கலங்க, ஏசப்பா பாட்டை பாடி வாசிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்குறாரு. இது சாயல் தான் கேட்கிற மியூசிக்லாம். அங்கத்தை மியூசிக் நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். நான் ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் வந்து சொப்பனத்துல எனக்கு கொடுத்தாரு அந்த மியூசிக் பாட்னர். என்ன அருமையா வாசிக்கிறாங்க தெரியுமா? அல்லேலூயா. அழகான பாட்டு. இந்த பாட்டு ஃபுல்லாவே நான் கேட்டேன், சொன்னா நம்ப மாட்டீங்க. அல்லேலூயா. நான் வந்து சும்மா இல்லாதெல்லாம் போய் சொல்லி உங்களை நான் இது பண்ண அவசியம் கிடையாது. ஆனா காலையில் ஏற்றோடனே எனக்கு அந்த பாட்டு மாத்திரம் அப்படியே ராகத்துல இருந்ததுன்னா அப்படியே ரெக்கார்ட் பண்ணி காசை உருட்டி போட்டாவது ஒரு அந்த பாட்டு எடுத்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பேன் எல்லாரும். ஒரு அல்ல சொல்றீங்களா? அவ்வளவு அருமையான பாட்டு. அதுல ஒரு சொட்டு கூட ஞாபகம் வரும் இன்னைக்கு வரைக்கும். நல்ல சொல்றீங்களா? போட்டு காட்டினார் எப்படி இது பாடுறான்னு. அவ்வளவு அருமையான ஒரு மியூசிக். அது என்ன மாதிரி மியூசிக் சொல்ல முடியல. ஒரு அல்ல சொல்றீங்களா? இந்த உலகத்துல இப்போ இவங்க வாசிக்கிற மியூசிக்லாம் ஒண்ணுமே கிடையாது.
இன்னைக்கு அட்வான்ஸே நம்ம மியூசிக்லாம் வந்துச்சு. இப்படி தட்டினா ட்ரம் சூப்பர் டப்பா தட்டுறது, அப்புறம் கீபோர்டு இந்த இதோ சாட்சி, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் குப்பை. ஒரு அல்ல சொல்றீங்களா? அந்த மாதிரி ஒரு மியூசிக் அவங்க கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க இங்க ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட பூமியில நீங்க ஒரு ஆளை கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்தீங்கன்னா அங்க அப்படி ஒரு சந்தோஷம் நடக்குமா? அப்போ உங்களை எப்படி ஆசீர்வதிப்பாங்க? கேட்டு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. அங்கத்தை கேட்க உங்களுக்கு அனுப்புவார். ஆசீர்வாதம்